ஹை கைஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் தமிழ் டெக் மீட். பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்படின்ட்டு போட போகிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் கொடுத்துருங்க. என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்டர் ஐடியை எப்படி டவுன்லோட் பண்ணுறது. நம்மளுக்கு ஓட்டர் ஐடி இல்லைனா அந்த ஓட்டர் ஐடியை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். என்டர் எபிக் நம்பர் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இதில் எபிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி தான் ஆர்டிஓலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தமிழ்நாடு சர்ச் அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் உங்கள் நேமு, உங்கள் அப்பா பேர், இல்லாட்டி ரிலேட்டிவ் நேம் யாரோ அவங்க நேமு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் எந்த ஊர், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட்டு, அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டி டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் இஸ் அவைலபிள் இன் ஃபார்ம் 8. ஃபார்ம் 8ல் தான் உங்களோட மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண முடியும் சொல்லிடுறாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் அதென்டிகேட் யூஸ் வெரிஃபிகேஷன் சென்ட் ஓடிபி அப்படின்ட்டு கொடுத்தோன்னா கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ இதில் நம்ம ஓடிபி என்டர் பண்ணிடலாம், வெரிஃபை கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லியான்ட்டு வந்துச்சு. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு எபிக் அப்படின்ட்டு வந்துருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே ஒரு பிடிஎஃபாக ஓப்பன் ஆகுது. அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேட்டஸ்ட் எபிக் ஐடி கார்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த ஓட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டர் கார்டு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஓட்டர் கார்டு நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. அட்ரஸ் ஆதாரில் எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலோட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எல்லாம் எப்போவோ எடுத்த ஃபோட்டோ இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சட்டமன்ற தொகுதி எண்ணு, அதுக்கப்புறம் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, அதுக்கப்புறம் பாகத்தின் எண்ணு. பாகத்தினோட எண்ணு தான் முக்கியமானது, அதாவது பார்ட் நம்பர். இந்த பார்ட் நம்பர் சொன்னாதான் நம்ம பிஎல்ஓ ஆஃபீஸரை போய் பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு பார்ட் நம்பருக்கும் ஒவ்வொரு பிஎல்ஓ இருப்பாங்க. எந்த பிஎல்ஓ அப்படின்றது அந்த பார்ட் நம்பர்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு புக் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த புக்ல தான் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது உங்களோட ஓட் எங்க இருக்குது அப்படின்ட்டு, உங்களுக்கான ஓட் அதுல இருக்கா இல்லையா அப்படின்றது, நேமு வித் போட்டோ இமேஜ், அதுக்கப்புறம் எந்த ஊர் அப்படின்ட்டு இருக்கும். நீங்க அதை செக் பண்ணி பார்க்கணும்னா வரிசை எண் சீரியல் நம்பர் 2 இருக்கு பாருங்க. சீரியல் நம்பர் சொன்னீங்கன்னா போதும், அவங்க அந்த புக்ல இருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த பார்ட் நம்பர்ல இவங்க கிட்ட இந்த பேஜ்ல போய் பார்த்தோம்னா உங்களோடது கிடைச்சிடும். முத்துமழை முத்துமழை மண்ணை தொடும் முன் மறைந்தது என்ன?